விஜய் 15 நிமிஷத்துல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன பேபியை காப்பாத்தலாம் விஜய். நான் போக மாட்டேன். திரும்ப போலீஸ் பேட்னா நிவி இங்கே விட்டுட்டு போ. நிவிக்கு நல்ல அப்பாவை மட்டும் இருக்க முடியும். நீ எனக்கு இன்னொரு அம்மா அம்மா. மித்ரா 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 தானே பேபி? செக் பண்றியா? அப்போ 17 இல்லையா பேபி? 16. நேத்து உங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருந்தாங்களே, அது யாரு? சரியா கவனிக்கல. இந்த முட்டை கண்ணு, ரோஸ் கலரு, பண்ணு கண்ணோ. சரியா கவனிக்கலன்னு சொன்ன. ஆனி டீச்சர். அவங்களோட இந்த கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்குன்னு அதோட நிறுத்திக்கோ. ரொம்ப க்ளோஸ் ஆயிடாதானே? ஏன் பேபி? எதுவும் சரியில்லை பேபி. நானும் ஃபீல் பண்றேன் பேபி. அப்படியா? நீ ஹோம்வொர்க்கை கோட்டை விதார நான் பார்த்துக்கிறேன். போன தடவை நீ மஞ்சள் கொத்து பீகாக்குன்னு ஒத்து வைக்க கோயில உயிரே போயிடுச்சு. போலாமா பேபி? கிளம்புற நேரத்தில் ஒரு சின்ன பேக்கரி ப்ராப்ளம், அதான் லேட்டு. சாரி. போலாம். ஐயோ, என்னாச்சு பேபி? இப்படி அடிபட்டிருக்கு? அந்த குட்டால அவன் அடிச்சிட்டான். ஏன்? அவன் என்ன பேக்கரின்னு கூப்பிட்டா, என் பேரு பேக்கரி கிடையாது நீவின்னு சொன்ன அடிச்சிட்டான். அச்சச்சோ. நீ அவனை எதுவும் பண்ணலையா? ஏன்? நீ தானே சொன்ன பேபி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு. அது ஓகே பேபி, அதுக்காக தப்பே பண்ணாம இப்படி அடி வாங்கிட்டு வரணும்னு உனக்கு நான் சொல்லி தரலையே. அவன் உன்னை அடிச்சது தப்பு தானே பேபி? ஆமா, ரொம்ப தப்பு பேபி. சாரி சொன்னானா? என்னை பார்த்து சிரிச்சான். சிரிச்சா? அவனை சும்மா விடக்கூடாதுல்ல பேபி. இப்போ ரோட்ல ஒரு மாடு இருக்கு. இரும்பு மாடா பசு மாடா? ஏதோ ஒரு மாடு. இப்போ அதுகிட்ட நீ போ அப்படின்னு சொன்னா அது போகுமா? போகாதுல. அது முதுகுல 2 தட்டி தட்டி போன்னு சொன்னா தானே போகும். அதுக்கு பேரு வயலன்ஸ் இல்ல பேபி. அதுக்கு புரியுற பாஷையில அதுக்கு சொல்றது. ஓ பரணடா குட்டா பேபி. அவளுக்கு புரியல பாஷை சொன்னா நாளைக்கு நீ டீச்சர் பார்க்கணும். ரெடி ஆடு, வா ஓடிடலாம். சிரிக்காத பேபி. இதெல்லாம் ஓவர் ஃபீலிங் பேபி, உடம்புக்கு ஆகாது. யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்குறா? ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி. பேபி, உங்க எக்ஸ்கர்ஷனுக்கு நானும் கூட வர முடியாதா? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் பேபி, வெறும் பேபிஸ் மட்டும் தான் போக முடியும். நான் உன்னை பேபின்னு கூப்பிடுனால அவங்க உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க, புரியுதா? புரியுது பேபி. பத்திரமா போகணும், சரியா? போக மாட்டேன். பஸ்ல போகும்போது எட்டி பார்க்க கூடாது. எட்டி பாப்பேன்.
கை நீட்டக்கூடாது கை நீட்டுவேன். பேபி. அப்புறம் தனியாக எங்கேயும் போகக்கூடாது. போவேன். தெரியாதவங்க யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது. வாங்குவேன். Baby, I'm gonna miss you. I also going to miss you. Anyway, hi குட்டா. பேபி, குட்டா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா டேக் கேர். ஓகே. கேர்ஃபுல். எனக்கு குலம் அங்கிள். ஏய், பிச்சு போடுவேன் பிச்சு. நீ பின்னாடி போக்காரமா. என்னடா பார்க்குற? வாயெல்லாம் வச்சுடுவேன். சாரி அங்கிள். சாரி அங்கிள். அப்படா. Bye baby. Bye. பாய். பாய். நான் என்ன பாவம் செஞ்சுனோ தெரியல. கடைசி வரைக்கும் உன் கூட வாழ முடியாம போயிடுச்சு. ஐயோ லட்சுமி, 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 ஐயோ என்னமாச்சு? 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 பாவி நாகலிங்கம் தான் லட்சுமி இந்த மாதிரி பண்ணிட்டா. அவர் எங்க? ஐயா ஏழுமலையா வந்திருக்காருங்க. ஏழுமலை புறப்படலாம்பா. இருப்பா, ஒரு தடவை நீ உள்ள வந்து பாரு. நான் புறப்படும் போது சொன்னேன் வீட்டுக்குள்ள வர மாட்டேன், அவ முகத்தை பார்க்க மாட்டேன்னு. நீ பார்க்கணும்னு நினைச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரம் போனா அவளை உயிரோட பார்க்க முடியாது. ஆமாப்பா, அந்த பாவி நாகலிங்கம் நம்ம மேல இருந்த கோவத்தை அவன் மேல காட்டிட்டான். அவன் கையால குத்துப்பட்டு லட்சுமி இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்க. லட்சுமி! லட்சுமி, லட்சுமி, என்னது? லட்சுமி, என்னமாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல. டேய் வண்டியடா. டேய் வா, நான் பண்ணு குடு. வாமா. இன்னும் என் உடம்புல உசுர் ஓட்டிட்டு இருக்கு. காரணமே தாலி கட்ட புருஷ மடியில தலை வச்சு சாவேங்கிற நம்பிக்கையில தாங்க. எனக்கு தூக்கமா வருது. ரொம்ப தூக்கமா வருது. குழந்தை குழந்தை நம்ம குழந்தை. நான் அன்னைக்கே சொல்லல, அப்படியே உங்களை மாதிரி இருக்கா பாருங்க. என்னங்க என்ன இப்படி செஞ்சுட்டாங்கன்றதுக்காக நீங்க அவங்கள பழி வாங்க வேண்டாம். கத்தியும் ரத்தமும் தான் வாழ்க்கைனா நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் செத்து போயிடும். எங்கேயாவது தூரமா போய் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம குழந்தையோட சந்தோஷமா இருப்பேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. வேண்டாப்பா, சொன்னா கேளு. கோடாலியை கீழே போடு. டேய் டேய்
என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போடா. உங்க அண்ணனுங்க மாதிரி உன்னை படிக்க வைக்காம பலிகடா ஆக்கினதுக்காக என்ன மன்னிச்சிடுறேன். அப்பா போயிடுப்பா. உன் குழந்தை எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு மட்டுமல்ல இந்த ஜில்லாவை விட்டே போயிடு. உன் பொண்டாட்டியோட கடைசி ஆசையை நிறைவேத்து. அவ செஞ்ச தியாகத்துக்கு மதிப்பு கொடுத்து இங்க இருந்து போயிடு. இத்தனை வருஷமா எங்களுக்கெல்லாம் காவல்காரனா இருந்த இந்த நிமிஷத்துல இருந்து உன் மகனுக்கு மட்டும் காவல்காரனா நினைச்சிட்டு இங்க இருந்து போயிடுப்பா. அப்பா என்னை பத்தி கவலைப்படாத. என் பேரனை நல்லபடியா வளர்த்தீன்னா எனக்கு ஆயுசு 1000பா. சுட்டு இருக்கிற சூரியனை கூட தொட்டு பார்க்கணும்னு துணிச்சல் ஆசைப்பட்டவனா. ஆனா என் மகனுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு தீக்குச்சி நெருப்பு கூட பார்க்க கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கிறனா மறுபடி உற்சவமூர்த்தியா மாறினா உங்க அப்பா நாகலிங்கம் மட்டும் இல்ல, அவ பரம்பரைன்னு சொல்லிக்க ஒரு புல்லு கூட இந்த பூமியில இருக்காது. வாங்கடா.